தற்போதைய அண்மை செய்தி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப விழாவில் அனுமதியின்றி அன்னதானம் வழங்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கோயிலில் அனுமதியின்றி அன்னதானம் வழங்க மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப விழாவில் அனுமதியின்றி அன்னதானம் வழங்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி அன்னதானம் வழங்க மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அனிதா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்போது வரை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 10ஆம் நாள் திருவிழா, அதாவது 13ஆம் தேதி அன்று அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும், அன்று மாலை சரியாக 6 மணியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. தொடர்ந்து இந்நிலையில் பக்தர்களுக்கு ஏதுவாக திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் சுற்றியுள்ள 9 வழியாக வரக்கூடிய பஸ்களும் 25 பேருந்து நிலையங்களும் 116 கார் பார்க்கிங் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உரிய அனுமதியின்றி அன்னதானம் வழங்க தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தொடர்ந்து அனுமதி இன்றி யாரும் அன்னதானம் வழங்கக்கூடாது என்றும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கற்பூரமும், அதாவது கோயில் 4 மாட வீதிகளிலும் உள்ள கோபுரங்களிலும் கிரிவல பாதையிலும் எங்குமே கற்பூரம் ஏற்றக்கூடாது என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து கிரிவல பாதையில் முழுக்க நீர்மோர் வழங்குதல், திலகமிடுதல், ஏமாற்றி மக்களிடம் பணப்பறிப்பு அதனுடைய சம்பவத்தில் ஈடுபடும் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தற்போது அறிவித்துள்ளது. நவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.